உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது கொலையா இருக்க எந்த வாய்ப்பும் இல்லைங்க ஐயா. ஓ, அது கொலை இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் உங்க பொண்ணு அவரு கட்டி கொடுத்தீங்களா? ஆமாங்க ஐயா. அதான் கேஸ் இங்கேயே முடிஞ்சு போச்சே. அதான் ஃபேமிலி மொத்தம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களே. மறுபடியும் எதுக்கு இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்? இல்லை யுவர் ஆனர், அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஒரு கொலை குற்றவாளியை தப்பிக்க விட்டுறக்கூடாதுல்ல யுவர் ஆனர். நாளைக்கே ஒரு கொலை பண்ணிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிளம்பிடக்கூடாதுல்ல. இந்த கேஸ் ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடக்கூடாதுல்ல யுவர் ஆனர். ஓ, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கேஸ் எடுத்து நடத்துறீங்க? ஆமா யுவர் ஆனர். உங்களை மாதிரி காவல்துறை அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு தேவை. உங்களுக்கு என் பாராட்டுகள். இதே மாதிரி எல்லா கேஸையும் ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணுவேன் யுவர் ஆனர். ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் படிச்சேன். நீங்க நல்லாவே ஃபாலோ பண்ணிருக்கீங்க. யுவர் ஆனர், இறந்து போன பாண்டியனுக்கு இன்னொரு தங்கச்சியும் இருக்காங்க, கண்மணி. அவங்கள நான் விசாரிக்கணும் யுவர் ஆனர். அவரோட இன்னொரு தங்கச்சி நானும் தான் இருக்கேன். அப்போ என்னையும் தானே விசாரிக்கணும். என்னம்மா, உங்க குடும்பத்துல ஆளாளுக்கு வேற வேற கருத்து இருக்கு? இல்லங்கய்யா, நாங்க எல்லாருமே ஒரே கருத்துல தான் இருக்கோம். எங்க அண்ணனுக்கும் மாறனுக்கும் எந்த முன்பகையும் இல்ல. இது திட்டமிட்ட கொலைதாங்கிறதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸும் இவங்க கிட்ட இல்லங்கய்யா. சாட்சின்னு ஒருத்தர் சொல்றாரு, அவர் திரும்ப திரும்ப மாறனை பத்தியே பேசுறாரு. இந்த ஒரு விட்னஸ வச்சு மாறன் தான் குற்றவாளின்னு சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? இந்த விட்னஸ கோர்ட்டு விரல் சாட்சியா எடுத்துக்கிட்டு மாறன நிரபராதின்னு இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்கயா. யுவர் ஆனர், நமக்கு 1000 பர்சனல் இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம வீட்லயா சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி பாண்டியனுக்கும் மாறனுக்கும் இருந்த முன்பகைய வீட்டுல சொல்லாம இருந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயத்த காரணமா வச்சுக்கிட்டு அவர் இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னு சொல்றது எந்த வகையில இது சரிங்க ஐயா? உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கா? இன்னொரு விட்னஸ் இருக்காங்க யுவர் ஆனர். இன்னொரு விட்னஸா? இத்தனை நாளா சப்மிட் பண்ணவே இல்ல. அவங்களாவே இன்னைக்கு தான் முன் வந்திருக்காங்க யுவர் ஆனர். என்னையா, புதையில் தோண்ட போனப்ப பூதம் கிளம்ப மாதிரி இந்த கேஸ்ல புது புது விட்னஸா வந்துட்டு இருக்காங்க. யார் அந்த விட்னஸ்? படிவுங்க ஐயா. நீங்கம்மா? இறந்து போன பாண்டியனோட ஃப்ரெண்டு ராஜேஷோட அம்மாண்ணா. ஓ, என் பையனும் பாண்டியனும் தான் அந்த விபத்துல இறந்து போனாங்க. அம்மா, நீங்க பயப்படாம உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையே சொல்லலாம். பாண்டியனுக்கும் இந்த மாறனுக்கும் முன்பகை இருந்தது உண்மைதாங்க ஐயா. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பையன் என்கிட்ட சொல்லிருக்காங்க ஐயா. அந்த பிரச்சனை நடக்கும்போது என் பையனும் கூட இருந்திருக்கான். அவரு ஜவுளி கடைக்காரர் பையன்னு பெருசுப்படுத்த வேணான்னு சொல்லி நாங்க அந்த பிரச்சனையை சாதாரணமா விட்டுட்டோம். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பசங்க 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சதி பண்ணிருக்கான்னு. இத்தனை நாளா நீங்க இத சொல்லாம இன்னைக்கு எப்படிமா சொல்றீங்க? ஐயா, ஏதோ கூண்டுல நிக்கிறாங்களே, இத்தனை நாளா எங்க வீட்டுல தான் இருந்தாங்க, அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம இன்னைக்கு இங்க வந்து மாத்தி பேசுறாங்க. ஐயா, ஏமா, உங்க பையனை கொண்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க வீட்லயே போய் நீங்க எப்படிமா இத்தனை நாள் தங்க முடியும்? அது இவங்களுக்கு பயம் யுவர் ஆனர். தனியா இருக்காங்க. அவங்க பெரிய குடும்பம், அவங்களால நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க கிட்டயே அடைக்கலம் கேட்டு அவங்க வீட்லயே போய் பாதுகாப்பா இருந்தாங்க யுவர் ஆனர். ஏன் சார், இத நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரலையா? நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க?
இங்க பாருமா, நீ உன் லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்றதையே நான் அசிங்கமா நினைக்கிறேன். உனக்கு கோர்ட்டை பத்தி என்ன தெரியும்? லா எதுவும் படிச்சிருக்கியா? என்னையா பேசிட்டே போற? அந்த பொண்ணு வாதாட நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அவங்கள தப்பா பேசினா என்ன பேசுறதுக்கு சமம். கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் தெரியுமில்ல? இல்ல யுவர் ஆனர், அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணல. சரியாதான் கேட்குறாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு சாட்சி சரியா பதில் சொல்லணும்னா அது என்ன அர்த்தம்? என்னம்மா அவங்கள குறுக்கு விசாரணை பண்றீங்களா? இல்லைங்கய்யா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? ஆமாங்கய்யா. விசாரணையை நாளைக்கு மதியத்துக்கு மேல ஒத்தி வைக்கிறேன். சார் சார் ரொம்ப நன்றி சார். எதுக்குமா? இல்ல, நான் ஆர்கியூ பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கல்ல. பர்மிஷன் கொடுத்ததுக்கு தப்புன்னு சொல்றியாமா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜட்ஜி கிட்ட பேசக்கூடாது, தெரியுமில்ல உனக்கு? இல்ல சார், சாரி, நான் தப்பா எதுவும் நினைச்சு பேசல. பயப்படாத, நான் உனக்கு சும்மாலாம் பர்மிஷன் கொடுக்கலமா. உன் நேர்மையும் உன் புத்திசாலித்தனமும் எனக்கு பிடிச்சது, அதனால தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன். அதுவும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு ஆஜராக லாயர் இல்லைன்னா அவங்களுக்கு சொந்தமான யாரை வேணாலும் வாதாட வைக்கலாம்னு சட்டத்திலே இருக்கு. ஏன், குற்றவாளியை ஆர்கியூ பண்ணலாம். இதே மாதிரி ஆர்கியூ பண்ணி எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. சட்டத்தில் இப்படி இடம் இருக்கிறதால தான் நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன். இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டபுள் ஆகும்போது அது லஞ்சம் மாதிரி தெரியுது. ஐயோ சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னும் புருஷனை நிரபராதையும் தீர்ப்பு கொடுக்கலாமா? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு நீ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ஆர்கியூ பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சிட முடிவு பண்றத இன்னும் நிறைய இருக்கு. நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். உன் ஹஸ்பண்ட் குற்றவாளியா நிரபராதின்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு சாட்சியும் ஆதாரம் தான் முக்கியம். அதை வச்சுதான் என்னால் தீர்ப்பு சொல்ல முடியும். பொய் எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனா உண்மை நம்ம கையிலேயே தான் இருக்கும். நாம தான் அதை கவனிக்காம மிஸ் பண்ணிருப்போம். அதனால எதையும் மிஸ் பண்றதுமா. சரிங்க சார். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மா சார், நான் ஒன்று கேட்கணும். என்ன சார்? நீ நிஜமாவே லா படிக்கலையா? இல்ல சார், நான் பிகாம் தான் படிச்சேன். ஒரு நல்ல லாயரை இந்த கோர்ட் மிஸ் பண்ணிடுச்சுமா. நல்லா ஆர்கியூ பண்ற. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.